வணக்கம் மக்களே. இந்த போஸ்டர்ஸை நீங்க கண்டிப்பா இன்ஸ்டா பேஜ்லயோ இல்ல கூகுள்லயோ ஏதோ ஒருத்தர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. 4ஆம் வருடம் 6ஆம் திணை பணிக்கனவு திருவிழா. இதோட நோக்கம், மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. லாபத்தை விட மண்ணுணர்வே மேல் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு இந்த திருவிழாக்கு வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க. இல்ல வர முடியாமலும் இருந்திருப்பீங்க. காணொளி பார்த்து உங்க மனசை தேத்திக்கோங்க. அப்புறம் இங்க ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாங்க. பனைமரத்துக்கு கல்லுப்படையல் போட்டு வழிபாடுலாம் பண்ணாங்க. பிரம்மாண்டமா இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பனைமரத்துல இருந்து வரக்கூடிய பனங்கல்லு, அதுக்கப்புறம் பனங்கிழங்கு, நொங்கு, அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சருக்கு நம்ம லெட்டர் எழுதணும். தடைகளை நீக்க கோரி அன்னதானம் போட்டாங்க எல்லாத்துக்கும். ம். கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பனைமரத்து மூலியமா என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஏன்னா நம்மளோட காவிய பொக்கிஷமே பனை ஓலை மூலியமா தான் நமக்கு இங்க இப்ப இருக்கிறது கிடைச்சிச்சு தமிழ்ல ஸோ இங்க பனங்கருப்பட்டி, பனங்கூழ் இது எல்லாமே அந்த இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இருக்கு பாருங்க ஒத்த மரம் 120 வருட ஆயுள் கொண்டதுங்க பனைமரம். அப்ப நம்மளோட ஆயுள் யோசிச்சு பாருங்களேன். இங்க பனை ஏறுற போட்டிலாம் வச்சாங்க. நல்லா பயங்கரமா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இதுல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தோழர் பிரபாகரன் 11 நொடியில ஏறி இறங்கிட்டாரு. 10,000 ரூபாய் பிரைஸையும் செமையா அடிச்சிட்டாரு. இது குடில், பனை உரலே நெய்த குடில். நம்ம நான் கையில வச்சிருக்கேன்ல, இதாங்க மாவொலின்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் இந்த இடத்துல தான் நான் பாக்குறேன். ஒரு தோராயமா ஒரு 500 பேரு இந்த மாவொலி சுத்தி இருப்பாங்க. நம்ம தீபாவளி அப்ப பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதுக்கு பதிலா இந்த மாவொலி சுத்தி கொண்டாடினா இன்னும் அருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கூட்டமா இணைந்து ஒரு பண்டிகை கொண்டாடும் போது அதோட மகிழ்வே தனிதான். அப்படி ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு அந்த இடத்துல. இன்னொன்னு சொல்றேன், இந்த இடத்துக்கு போய் நான் நிறைய தோழர்களை புதிதாக என் தோழர்களை பழகினேன் நானு. இதுக்கப்புறம் இவர் 5 வருஷம் நட்பு. இந்த இடத்துக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். கூட பாலகேசவன் அப்படிங்கிற ஒரு சகோதரன், அவரையும் மீட் பண்ண மிக்க மகிழ்ச்சி. ஸோ இவங்க எல்லாருமே டிராவலிங் டீம்ல இருந்து எனக்கு பர்ஃபெக்ஷன் 65 நிர்மல் சந்திரன் அவரோட அவங்க எல்லாமே கிடைச்சாங்க. ஸோ இதான் பனங்கல் எப்படி இறக்குனாங்க, என்ன பண்ணாங்க. இது எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்க இந்த ஜெக்கு. என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என்ன நான் பண்ணியிருப்பேன் நீங்களே பார்த்துக்கங்க. தமிழ்நாடு பணியறிகள் பாதுகாப்பு இயக்கத்தால் நடத்தப்பட்ட அந்த திருவிழா மிக அருமையாக முடிஞ்சது. கல் எமது உணவு, கல் எமது உரிமை.